Hi friends, வணக்கம் and welcome to Rusipoma. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேபி பிரியாணி தான். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சீரக சம்பா ரைஸ்ல குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்றதுங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியில் மேலே இருக்க தூளெல்லாம் செதுக்கிட்டு ஃப்ளஷை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு. வேற உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உனக்கு மீல் மேக்கர் பிடிக்குங்கிறனால குட்டி குட்டியாக இருக்க மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். சீரக சம்பா ரைஸ் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளதான் அதுக்கு தேவையான பொருள். இது கூடவே கொத்தமல்லியிலேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்பெல்லாம் தம்பிக்கு பிரியாணி செய்யறனோ அப்பெல்லாம் எங்களுக்கும் வெஜிடபிள் பிரியாணி தான். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவனுக்கு சின்னது நல்லா புளிஞ்சு வச்ச மாதிரி எங்களுக்கு பெருசாக நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 2 குக்கர் இருக்கு. 2 குக்கர்லேயும் கடகடன்னு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் பேபி பிரியாணி பார்த்துருங்க. நார்மல் பிரியாணி ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதனால நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. பேபி பிரியாணி மட்டும் பார்த்துருங்க. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வீட்டில் உருக்கின நெய் தான். ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியட்டும். நாம் எந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி தான் பையனுக்கும் செஞ்சு கொடுப்பேன். பட் காரமும் உப்பும் அளவானதாக போட்டுக்குவேன். ரொம்ப அலறாமல் மைல்டான ஸ்பைஸோடு முடிச்சுப்பேன் நான். சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உடச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 போல் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணியோடு போட்டுட்டேன், அதனால தெரிக்குது. நீங்கள் பண்ணும்போது நல்லா புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போடலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது சில்வர் குக்கரே பயன்படுத்துங்க, அலுமினியம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கருப்பு குக்கர் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, நான்ஸ்டிக், அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் தாங்க பெஸ்ட்டு. அலுமினியம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கெடுதல் தான். நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்று பார்த்து பண்ணும்போது இந்த பாத்திரத்தினால அஃபெக்ட் வர்றது வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் சில்வர் குக்கர் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வர் குக்கர். நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் தாங்க பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு அதில் இருக்க பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க குட்டி குட்டி மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கையளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் கம்மியாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தையா இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் கொடுத்து பழக்கிடுங்க. அப்போ தான் அவங்க பெருசாகும் போது அதில் நிறைய அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்லாம் இல்லாமல் எல்லா காயும் அவங்களுக்கு விவரம் தெரியாத போதே நம்ம கொடுத்து பழக்கிறது தான் நல்லது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங்லாம் இதெல்லாமே நடக்க தான் செய்யும் இல்லையா? எல்லாத்து வீட்லையும் இதே தான், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை. ஸோ பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சில்வர் குக்கர் பயன்படுத்தும் போதெல்லாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண முடியாது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறது தான் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நம்ம குழந்தைங்களுக்குலாம் எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அது நல்லதும் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் இல்லைனா நெய், இது 2மே ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். மிளகுத்தூள் மட்டும்தாங்க போட்டு நான் வதக்கியிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இவ்வளோதான். ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன்.
சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரை நான் ஆட் பண்ணுவேன். அது கூடவே கரம் மசாலாவும் ஆட் பண்ணுவேன். நான் கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பழைய அரிசிங்கிறனால நிறைய அரிசி நம்ம நிறைய சாப்பாடு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னா, சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யில் வறுத்து போடுவாங்க. அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு. பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம 3 கப்பு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குழவாக இருந்தால் நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நசுக்கி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குங்கிறனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட கன்சிஸ்டன்சி குழந்தைங்களுக்கு பொறுத்து, அவங்க வேறையாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழஞ்சு பதமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து. சீரக சம்பா ரைஸுன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி கூட அளவான தண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக சீரகமும் மிளகும் வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா சூப்பரான அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பேபிஸ்க்காக. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பதமாக இருக்கும்போதே லைட்டாக கையில் நம்ம நசுக்கும் போது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நசுங்கிடும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கூட்டும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம காரசாரமாக சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களுக்கு பருப்பு மட்டுமா கொடுப்போம். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. பாய்.